நான் எஸ்கே கோல்டோட அனலைசிஸ் வீடியோ பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷார்ட் டைம் பேரிஸாக தான் இருக்குது. எப்போ இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சோ வார் ஸ்டார்ட் ஆனது வந்து கம்ப்ளீட்டாக பேரிஸாக இருக்குது. ஒரு ரேஞ்ச் கன்சல்டேஷன் பண்ணுது, கன்சல்டேஷனுக்கு அப்புறம் லோ பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ராப், அகைன் கன்சல்டேஷன் லோ பிரேக் பண்ணிட்டு ட்ராப். இப்போ தேர்ட் டைம் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிருக்கு. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா வந்து இன்னைக்கு யூஎஸோட 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அண்ட் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே இருக்குது. ஸோ இந்த நியூஸ்க்கு அப்புறமா தான் வந்து கோல்டோட ஆக்சுவல் மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரியும். கோல்டுக்கு மேலே போகணுமா கீழே போகணுமான்னு சொல்லி. ஏன்னா வார்னாலையும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னாலையுமே வந்து கோல்டில் பெருசாக இன்வெஸ்டர் யாருமே வரல. கோல்டு ட்ராப்பே ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்களோட அசட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்காக வந்து கோல்டோட பர்சன் செல் பண்ணியே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போ ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா வாரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து வாரோட இப்போ நடக்கிற சுச்சுவேஷனால யூஎஸ் டாலர் தான் ஸ்ட்ராங் ஆகுது அண்ட் யூஎஸ் ஆயிலுமே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கோல்டோட அசட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வேற சேஃபஸ்ட் அசட்டாக யூஎஸ் பாண்ட் அப்படி இல்லைனா வந்து யூஎஸ் ஆயிலில் போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஃபெட் ரேட்டில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் யூஎஸ் ஓட நிலைமை என்ன ஆக போகுது, மற்ற டாலரோட நிலைமை என்ன ஆக போகுது. ஸோ அது நம்ம சிக்னல் சேனல் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து பார்க்கலாம். இப்போ டெக்னிக்கல் அனலைசிஸ், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஓரமாக வச்சுருவோம். டெக்னிக்கல் அனலைசிஸ் என்ன சொல்லுது? டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நான் மோஸ்ட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுவேன். அது வந்து சூப்பராக ஒர்க் பண்ணும். இப்போ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 4972. இந்த சப்போர்ட் பாருங்கள் 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் ஆக்சுவலாக வந்து 4 டைம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அகைன் ஃபிஃப்த் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இந்த சப்போர்ட் டச் பண்ணி ப்ரைஸ் இப்போ மேலே ட்ராப் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம வந்து ஒரு பை செட்டப்பும் பிளான் பண்ணியிருந்தோம், நம்ம சிக்னல் சேனலையும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த பை செட்டப்பும் வந்து இப்போ வந்து சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எங்களோட சிக்னல் சேனல் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 5036 அரௌண்ட் இருக்குது. அப் அண்ட் டவுன் நீங்கள் வச்சுக்கோங்க $5. 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் டோட்டலாக 4 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. இப்போ ஃபிஃப்த் டைம் அகைன் வந்து இந்த ப்ரைஸ் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம செல் என்ட்ரி பிளான் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப லாங்காக தான் இருக்குது. 5121 தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ட்ராப் கொடுத்தது. அந்த ட்ராப்னால வந்து அதுக்கிட்ட வந்து இப்போது ஒரு பிரேக் மாதிரி வந்து எதுவுமே இல்லை, பிரேக்கர் எதுவுமே இல்லை. ஸோ ஈஸியாக வந்து ப்ரைஸ் வந்து 5040 கிராஸ் பண்ணிச்சுன்னா 5121 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபைன். இப்போது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பார்த்துட்டோம். இன்கேஸ் இந்த சப்போர்ட் உடஞ்சிச்சுன்னா இதோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 4918. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். சப்போஸ் இதுவுமே உடஞ்சிச்சுன்னா இதோட ஃபைனல் சப்போர்ட் 4840. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப மேஜர் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் பண்ண போகுது இன்னைக்கு நாளைக்கு. இன்கேஸ் வந்து நியூஸ் வந்து கோல்டுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா பெரிய ட்ராப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் அந்த ட்ராப் வந்து ஃபஸ்ட்டு 4918 ரிவர்சல் ஆகலாம், அப்படின்னா வந்து 4840 ரிவர்சல் ஆகலாம். இது ரெண்டுலேயுமே ரிவர்சல் ஆகலைன்னா வந்து கோல்டோட ப்ரைஸ் 4600 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, 4500 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் வந்து மேலே பை பண்ணி வச்சு எஸ்எல் வைக்காமல் இருக்கீங்களோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரெண்ட் லைன். ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் 1 டைம் டச் ஆயிருக்கு, ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு, செகண்ட் டைம் ரெசிஸ்டன்ட், தேர்ட் டைம் ரெசிஸ்டன்ட், ஃபோர்த் டைம் ரெசிஸ்டன்ட், ஃபிஃப்த் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண போகுது. மேபி நம்ம டச் பண்ணியிருக்கோம் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சார்ட்டில் வந்து ஒரு விதமாக தெரியும். நான் வந்து ஒன்றா சார்ட் பார்க்குறேன். இன்கேஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி ஹோல்டு பண்ணி 5030 ஆர் 5035 வரைக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு பை செட்டப் பிளான் பண்ண முடியும், சப்போர்ட்லேருந்து ஒரு பை செட்டப் பிளான் பண்ண முடியும், ரெசிஸ்டன்ட்டில் ஒரு செல் செட்டப். இன்கேஸ் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா வந்து ரீடெஸ்ட்டில் ஒரு பை, சப்போர்ட்டில் வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா வந்து ரீடெஸ்ட்டில் ஒரு செல். இது எல்லாமே வந்து 5 ட்ரேட் செட்டப் வந்து இன்றைக்கான டேயில் இருக்குது. எங்களோட சிக்னல் சேனலில் வந்து நாங்கள் வந்து மோர் தென் 100 பிப்ஸ்க்கான சிக்னல் தான் வந்து கொடுப்போம் பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி கான்செப்ட். உங்களுக்கு இங்கே சிக்னல் சேனல் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.